தனிமையில் அடிக்கடி உல்லாசம். திருமணத்திற்கு புறம்பான உறவு வைத்திருந்த கள்ளக்காதலிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து தனிமையில் இருக்கும்போது கழுத்து அறுத்து கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் ஆந்திராவில் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். விசாகப்பட்டினம் மாவட்டம் பிமிலி அடுத்த தாகமரி பஞ்சாயத்தின் புறநகரில் தேசிய நெடுஞ்சாலையொட்டியுள்ள பார்ச்சூன் ஹில்ஸ் லேஅவுட்டில் வெள்ளிக்கிழமை காலை எரிந்த நிலையில் ஒரு பெண்ணின் உடல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து பிமிலி போலீசார் அங்கு சென்று சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதில் அந்த பெண்ணின் கழுத்து நெரித்து கொன்று பின்னர் பெட்ரோல் ஊற்றி எரித்தது உடல்கூறு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இறந்த பெண்ணின் கழுத்தில் எரிந்த கருப்பு மணிகளின் செயின் இருந்தது. அவர் ஒரு திருமணமான பெண் என்று அடையாளம் காணப்பட்டது. இதற்காக 6 தனிப்படைகள் அமைத்த போலீசார் இறந்த பெண் மாலிகாவலசா பகுதியைச் சேர்ந்த வெங்கடலட்சுமி என்பதும் ஏற்கனவே திருமணம் ஆகி கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் 8ஆம் வகுப்பு படிக்கும் 2 மகன்களுடனும் வசித்து வந்திருக்காங்க விஜயலட்சுமி. மேற்கொண்ட விசாரணையில் வெங்கடலட்சுமி திருமணத்திற்கு புறம்பான உறவை அதே பகுதியைச் சேர்ந்த கிராந்தி குமார் என்பவருடன் பழகி வந்துள்ளார். ஏற்கனவே கிராந்தி குமாருக்கு 2 மனைவிகள் உள்ளனர். இந்த நிலையில் 2வது மனைவியின் வீட்டிற்கு அருகே வெங்கடலட்சுமி வசித்து வந்திருக்காரு. அவ்வப்போது கிராந்தி குமார் 2வது மனைவியின் வீட்டிற்கு செல்லும் போது வெங்கடலட்சுமியுடன் ஏற்பட்ட பழக்கம் திருமணத்திற்கு புறம்பான உறவாகவும் மாறியிருக்கு. இதனை அறிந்த கிராந்தகுமாரின் 2வது மனைவி அவ்வப்போது வெங்கடலட்சுமி இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் 2வது மனைவியை வேறு பகுதிக்கு வீடு வாடகை எடுத்து குடிபெயர்ந்திருக்காங்க. இருப்பினும் கிராந்தி வெங்கடலட்சுமியுடன் தனது திருமணத்திற்கு புறம்பான உறவை தொடர்ந்து வந்திருக்காரு. இந்த விஷயத்தில் முதல் மனைவிக்கும் 2வது மனைவிக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் நடப்பது வழக்கம். மறுபுறம் வெங்கடலட்சுமி கிராந்தி குமாரை தன்னுடன் அதிக நேரம் இருக்க வேண்டும் என தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்திருக்காரு. கிராந்தி குமாரை எப்படி கலட்டி விடுறதுன்னு தெரியாம யோசிச்சிருக்காரு. அந்த நேரத்துல தான் அவருக்கு ஒரு மோசமான யோசனையும் வந்திருக்கு. வெங்கடலட்சுமியை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமும் திட்டிருக்காரு. அப்பதான் அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை வெங்கடலட்சுமியை வெளியே செல்லலாம் என பைக்கில் அழைத்து சென்றார். இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்காங்க. பின்னர் வீட்டில் இரவில் பைக்கில் இருந்த பெட்ரோல் திருடப்படுவதாக கூறி அவர் பாட்டிலில் பெட்ரோல் பிடித்து கொண்டு அதனை வெங்கடலட்சுமியிடம் கொடுத்து பைக்கில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய தாகமரி பகுதியில் தனியாக சிறிது நேரம் இருந்துவிட்டு செல்லலாம் என கூறி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு சென்று உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. பின்னர் தன்னுடன் கொண்டு வந்த கத்தியால் வெங்கடலட்சுமியை கழுத்து அறுத்து கொலை செய்து உடல் அடையாளம் தெரியாமல் இருக்க நகைகளை எடுத்துக்கொண்டு பின்னர் சடலத்தின் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வச்சிருக்காரு. வழக்கு விசாரணையின் போது போலீசார் முதலில் வெங்கடலட்சுமி அடையாளம் காணப்பட்ட அவரது மகனிடம் விசாரிச்சிருக்காங்க. கிரந்தி குமாருடன் செல்வதாக தனது தாய் தன்னிடம் கூறியதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால் போலீசார் கிரந்தி குமார் மீது சந்தேகத்தின் பேர்ல தான் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. ஆனா இந்த விசாரணையில முழு உண்மையும் வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு. மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த நபரை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க.